ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் சண்டை போட்டுட்டாங்க. ஸோ பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு. எல்லாரும் என்ன செய்கிறதுனா ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிடுறது. அதே மாதிரி ஒரு நாள் கணவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு பெரிய பேப்பரில் என்னவோ எழுதியிருக்கார். எழுதி யூஸ்வலாக வைக்கிற இடத்துல வச்சுட்டு அவர் போயிட்டார், ஆஃபீஸ் போயிட்டார். இந்த அம்மா அதை பார்த்துருக்காங்க. பார்த்தோடனே என் அருமை மனைவியே, இதை வாசித்த உடனே அவங்களுக்கு 2 நாளாக பேசலை. இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு, அருமை மனைவியே ரொம்ப சந்தோஷம், நான் 2 நாளாக உங்கள்கிட்ட பேசாதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சாரி. இது இன்னும் சந்தோஷம், நீ எவ்வளோ என் மேல் அன்பாக இருக்கிறான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ, உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியலை. இது வரைக்கும் தான் இந்த அம்மா வாசித்தாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரே கற்பனை, ஒரு சந்தோஷம். இதில் என்ன பண்ணிட்டாங்க, நான் போய் என் கணவருக்காக பிடிச்ச சாப்பாடை டிஃபனை இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு லெட்டரை அப்படியே மூடி வச்சுட்டு போய் கிச்சனில் போய் அவங்களுக்கு விதவிதமாக எல்லாம் குக் பண்ணிட்டாங்க. ஈவினிங் வருவார், ஸ்நாக்ஸ், நைட்டுக்கு டிஃபன் எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணி ரெடியாக குளித்து நைட்டி மாற்றிட்டு நிற்கிறாங்க. ஹஸ்பண்ட் எப்போ வருவார், காலிங் பெல் எப்போ அடிக்கும், ஏன்னா அன்றைக்கி சந்தோஷமாயிட்டாரே, சமாதானமாயிட்டாரேன்னு சொல்லி அவரும் காலிங் பெல் அடிச்சிட்டார். அடித்து அப்படி பார்த்தாரு பாருங்க கணவர் மனைவியை. பார்த்த உடனே நீ ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டார் ஒரு வார்த்தை. என்ன சொல்கிறீங்க, போய் லெட்டரை படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்கனவே அவர் ரூமில் சூட்கேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஒரு காரில் ஏறி போயிட்டார். என்னடா இவர் ரொம்ப நல்லா தானே எழுதியிருந்தார், ஏன் இப்படி கோவமாக போகிறார், அவருக்கு பிடிச்சதை நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன், காதலே வாங்கலை, போயிட்டார். சரி என்ன தான் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து படித்தா எங்கள் ஆஃபீஸிலேருந்து என்னை 10 நாளைக்கு துபாய்க்கு அனுப்புகிறாங்க. நான் கேட்டேன், என் மனைவியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, அவளையும் கூட்டிகிட்டு போனோன்னு நான் விரும்பினேன், அதனால் சாயங்காலம் 5 மணிக்கு கரெக்டாக வரும்பொழுது கால் டாக்ஸியோடு வருவேன், நம்ம ஏர்போர்ட் போனோம், 5:30க்கு ஏர்போர்ட்டில் போய் நம்ம நிற்கணும், அப்போ தான் நைட்டு 8 மணிக்கு ஃப்ளைட்டை நம்ம பிடிக்க முடியும், அதனால் ரெடியாயிரு, நைட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டாம், நைட்டு டிஃபன் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ குளித்து ரெடியாகி எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன், உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சு ரெடியாயிரு. ஆஸ்து அழுது 10 நாளாக தனிமையில் வாடினாங்களாம். காரணம் என்ன தெரியுமா, ஒழுங்காக வாசிக்கிறது கிடையாது, என்ன கணவன் சொன்னாரோ அதை செய்கிறது கிடையாது. இதே மாதிரி தான் நம்முடைய மணவாளனாய் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, நம்மிடத்தில் சொல்ல வந்த காரியங்களை நம்ம கேட்குறதே கிடையாது.